பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? காலை பொழுது நல்ல ஒரு இனிமையான பொழுது. ஒவ்வொரு நாள் ஆரம்பிக்கும் போதும் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். சிலருக்கு எப்போவுமே ஒரு கவலை தான். இந்த நாளுக்கு இதுக்கு என்ன பண்ண, அதுக்கு என்ன பண்ண, அதுக்கு என்ன செய்ய, அப்படியே எது வேணாலும் இருக்கட்டுங்க. இயேசு கூட இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம்ல, அவர் பார்த்துக்குவார். இதுவரைக்கும் உதவி செய்திருக்கிறார்ல, இனியும் உதவி செய்வார். பாருங்களேன், ஆண்டவருடைய சிருஷ்டிப்பிலேயே அவருடைய மகத்துவத்தை பார்க்கிறோம். மனிதர்களுக்காக அவர் என்ன அழகான சிருஷ்டிப்பெல்லாம் உண்டாக்கி இருக்கிறார் தெரியுமா? நீங்கள் பார்க்குற டீ எஸ்டேட் மூணாரில் இருக்கிறது. இது ரொம்ப இந்தியாவில் ரொம்ப பிரபலமான ஃபேமஸான ஒரு டீ. ஏன் தெரியுமா? இது உயரமான இடத்துல இருக்குது. இந்த மலை உயரமான இடம். இந்த பகுதியில் உயரமான ஒரு இடத்துல நின்று கொண்டு தான் நான் பேசுகிறேன். எவ்வளோ உயரமான இடத்துல இந்த டீ வருகிறதோ அதனுடைய ருசி, அதனுடைய சத்தம் அப்படி இருக்குமா? பொதுவாக அந்த டீ இலை, டீ லீஃப் அப்படின்னு சொல்கிறோம்ல, இதை தான் அவங்க பறித்து எடுக்கிறாங்க. 15 நாளைக்கு ஒரு முறை, மழை காலத்தில் 8 நாளைக்கு ஒரு முறை வந்துடுமா. இதை பார்க்குறீங்க, இதுக்குள்ள 4 வகையான டீ இருக்குதான். இங்கே வந்த பிறகு தான் ஒரு சகோதரர் விளக்கி சொன்னார். ஆச்சரியமாக இருக்குல்ல? நானும் ஆச்சரியப்பட்டேன். தேவனுடைய சிருஷ்டிப்பு ஆச்சரியம். இது டீ பொடியாக்கி வருவது, இந்தியர்களுக்கு பயன்படுத்தும்படி வருதில்ல டீ தூள், அதே தான் அது. இது பிரிட்டிஷார் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, அவங்க டீ இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. பிரிட்டிஷார் அதை ப்ராசஸ் பண்ணி அங்கே தான் அதிகமாக இது போகிறது, அவங்க பயன்படுத்துவது. இது க்ரீன் டீ. நம்ம க்ரீன் டீன்னு இப்போ பார்க்குறோம்ல, ரொம்ப நல்லது. க்ரீன் டீ நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது, காலையிலே மாலையிலையும். இப்போ நல்லா காஃபிக்கு பதிலாக க்ரீன் டீ தான். காஃபியெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆயிட்டு மறுகுடிப்பு அவ்வளோதான். பெரும்பாலும் க்ரீன் டீ தான் எங்கள் வீட்லேயும். இது ரொம்ப நல்லது ஆரோக்கியத்துக்கு. இந்த மத்தியில் சும்மா ஒன்று குச்சமாக இருக்குது. இது ஒயிட் டீயாம். ஒயிட் டீ, சில்வர் டீன்னு வேற இலங்கையில் சொல்கிறாங்க. இது அப்படியே வெயிலில் காய வச்சு ப்ராசஸ் பண்ணிடுறாங்க. ஒவ்வொன்றையும் ப்ராசஸ் பண்ணுற விதம் வித்தியாசம். அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் நம்முடைய சரீரத்திற்கு ஆரோக்கியத்தை கொடுக்க க்ரீன் டீ. இந்த ஒயிட்டு பிளட் கிளாட்டெல்லாம் எடுத்துருமா, நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப காஸ்ட்லியும் கூட. பெரும்பாலும் இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணிடுறாங்க. நமக்கு இருக்கிறதில் குப்பையை தான் தர்றாங்க. டீ டஸ்ட்ன்னு தானே சொல்கிறாங்க, டீ குப்பை அப்படின்னு தானே சொல்கிறாங்க. நம்ம ருசிக்காக குடிக்கிறோம், ஆரோக்கியத்துக்காக குடிக்கிறோன்னா க்ரீன் டீ, இந்த ஒயிட் டீ இதெல்லாம் ரொம்ப நல்லது. சரி, ஆண்டவர் நமக்கு பாருங்கள், ஒரு செடிக்குள்ள ஒரு முதல் 4 அந்த கொழுந்துக்குள்ள எத்தனை வகையான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார்ல. இது மனுஷனால் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? மனுஷனால் அதை கண்டுபிடிக்க முடியும். ஆண்டவர் சிருஷ்டிகர் அதை கண்டுபிடித்து அதை அனுபவிக்கட்டும்னு கர்த்தர் ஞானம் கொடுத்துறார், அவ்வளவுதான். எவ்வளோ ஆச்சரியமான தேவன் இல்லை? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இனிமேல் டீ குடிக்கும் போது இதெல்லாம் ஞாபகத்தில் வரும்ல. சரி, இப்போ ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறார் கேட்குறீங்களா? 71வது சங்கீதம் 1வது வசனம், ஒரு அழகான ஜெபம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். நான் வெட்கப்பட்டு போயிடுவனோ அப்படின்ற சூழ்நிலைக்குள்ளே வந்திருக்கிறீங்க. இந்த காரியம் நடக்காதோ, நடக்குமோ, எப்படி ஆயிருமோ, வெட்கப்பட்டு போயிடுவனோ, அல்லது நான் அவமானப்பட்டு போயிடுவனோ, வசிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, ஊழி செய்கிற இடத்துல, ஐயோ எனக்கு ஒரு அவமானம் வந்துடுமோ, கலங்குறீங்கல்ல. இந்த ஜெபத்தை செய்யுங்க. கர்த்தாவே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன். விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். இந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருவார். ஜெபிக்கிறீங்களா? இன்றைக்கு ஜெபம் பண்ணுறீங்களா? அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். சொல்லுங்க, இதயத்தில் கை வைத்து, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கமடையாதபடி செய்யும், நான் வெட்கமடையாதபடி செய்யும். இயேசுவின் நாமத்தில் நான் வெட்கமடையாதபடி செய்யும். தகப்பனே, இந்த மகன், இந்த மகள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறாங்க. இவங்க வெட்கமடையாதபடி இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்த மகளை பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.